ஹாய் டோலர்களே டோலிகளே. ஹாய் டோலிகளே. எதுக்குடா திரும்பி இன்னொரு வாட்டி டோலிகளுக்கு ஹாய் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து டோலிகளை பற்றின வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா டோலிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணன்றதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடும். அப்படி என்னடா சமர்ப்பணம் பண்ணுற அளவுக்கு வீடியோ போட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஐடியா எப்படி வந்தது நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் டோலர்களே டோலிகளே. என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், என்னை சுற்றி நடந்த விஷயங்களை வச்சு தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். அப்படி பண்ணலான்னு அந்த அந்த விஷயங்களை பார்த்து தான் வந்து இந்த வீடியோ பண்ணலாம், இதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் வந்து நான் இதை பற்றி இப்போ பேசுகிறேன். ஸோ அப்படி என்னடா பார்த்து என்னடா உனக்கு என்ன வந்தது நீ பேசுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குற டோலர்களே நான் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற டோலர்கள் உங்கள் எல்லாரும் நான் கேட்குறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. என்னையும் தான் நான் இந்த கேள்வி கேட்டுக்கிறேன். எப்படின்னா, உங்கள் கூட இருக்கிற டோலிகள், அதாவது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டோலியோட தாட்ஸை நீங்கள் வந்து மதித்து, இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படின்னா, உனக்கு வந்து இது ஓகேவா, இல்லை உனக்கு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை அதை கூட விடுங்க, அவங்க கூட உக்காஞ்சி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது உங்ககிட்ட இருக்கிறத அவங்களுக்கு தராமல் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு அவங்களுக்கு தந்திருக்கீங்களா? இதை எவ்வளோ டோலர்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல நான் பண்ணியிருக்கேன், ஒரு சில இடத்துல பண்ணதில்லை, அப்படிதான் நான் சொல்லுவேன். நானும் முழுசா பண்ணியிருக்கேன், நான் முழுசா இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்க விரும்பலை. எனக்கான வீடியோ தான் இது, எனக்கும் தான் நான் இந்த வீடியோ சொல்லி எனக்கும் தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், எதை பற்றி பேச போகிறேன்னா, அதான் நம்ம கூட இருக்கிற சக டோலிகளை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமான்ற மீன்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா, அந்த விதத்தில் நான் சொல்கிறேன். அவங்களோட ஃபீலிங்ஸ் வைஸ் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. இதை வந்து நீ எப்படி வந்து எனக்கு எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். சுற்றி முற்றி எனக்கு நடக்கிற விஷயங்களை பற்றி நான் எடுக்கணும், பார்த்தனால எனக்கு வந்து எடுக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். அது என்ன விஷயம்னா வந்து, நம்ம அதை இப்படி வச்சுப்போமே. எப்படின்னா வந்து, என்னோட ஃபேமிலிலேயே வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போவார், காசுலாம் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு வந்து தேவையான பொருள்லாம் வந்து வாங்கி கொடுப்பாரு, அவங்க கேட்கறது வாங்கி கொடுப்பாரு, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாம் இது பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் வெளியெல்லாம் எங்கேயும் கூட்டின்னு போக மாட்டார். இந்த டூர் கூட்டின்னு போகிறதோ, இல்லை இந்த வெளியே எங்கேயாச்சும் கூட்டின்னு போகிறதோ அந்த மாதிரி வந்து கூட்டின்னு போக மாட்டார். உட்காந்து ஜாலியாக பேசுறதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு வந்து என்னன்னா, அவர் வந்து வெளியே கூட்டின்னு போகணும், ஃபேமிலியாக வெளியே போகணும், ஜாலியாக உட்காந்து பேசணும், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எண்ணங்கள்லாம் இருக்குது. இவர் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்டாரு, இவர் நினச்சா இருக்கலாம், ஆனால் இவர் இருக்க மாட்டேன்டாரு, வேணுன்னே இவர் இருக்க மாட்டேன்டாரு. ஆனால் உண்மையிலேயே ஒரு நினச்சா இருக்கலாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஆனால் அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன்டாரு. ஸோ அதனால வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி வந்து தோணி அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அது நானும் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து எனக்கு வந்து தோணும், உண்மையிலேயே வந்து நம்ம மென்ஸ் நம்ம வந்து நம்ம சக டோலிகள், நம்ம கூட இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா. ரெஸ்பெக்ட் மீன்ஸ் எப்படி நான் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள வந்து இந்த அளவுக்கு பார்த்துக்கணும், எனி டைம் நீங்கள் என்ன வேணும் அது வேணும் இது வேணும் கேட்கணுன்ற மாதிரி நான் சொல்ல. அவங்கள மதித்து அவங்க கூட உக்காஞ்சி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ஆச்சு உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, எதுவுமே இல்லை, இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே மீட் பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்ச நேரம் உட்காந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்ததுன்றதை அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ கதை இருக்கும். இது உண்மை, வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டோலர்கள் நீங்கள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டெய்லி மீட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை எப்பயாச்சும் மீட் பண்ணிங்கன்னா கேட்டு பாருங்கள் என்ன நடந்தது அன்றைக்கி நாள் ஃபுல்லான்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ கதை இருக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இதுதான் வந்து நான் ரெஸ்பெக்ட்ன்ற அந்த அவங்களோட எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்களா, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தான் எடுக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே போதும், அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி வந்து இவன் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி இவர் வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அது வந்து ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த வாரணமாயிரம் படத்தில் வர மாதிரி எப்படி சூர்யா எப்படி அவங்க சிம்ரனோட காலடியில் உட்காந்து அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் அவங்கள இருங்கன்னு சொல்ல. பட் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க, இருக்கலாம், அதெல்லாம் வந்து பிளெஸ்டு அவங்களாம். பட் அந்த அளவுக்கு உங்களை இருங்கன்னு நான் சொல்ல. அட்லீஸ்ட் உங்களோட பார்ட்னருக்கு இல்லை உங்க கூட இருக்கிற டோலிகளுக்கு ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமாச்சு நீங்கள் உட்காந்து பேசி அவங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரேன்.
இன்னொரு ஒரு இது எங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எங்கள் அப்பா அம்மா ஆகட்டும், எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணின ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போனதே வந்து 11th 10th இதுலையோ தான் நான் போனேன் தேட்டரு. அது வரைக்கும் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை வந்து தேட்டருக்கு முன்னாடி கல்யாணம் நான் புதுசில் கூட்டின்னு போயிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து கூட்டின்னு போனதில்லை, என்னெல்லாம் தேட்டருக்கு சுத்தமாக கூட்டின்னு போனதே இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆசைலாம் இருக்கும், நம்மளும் தேட்டருக்கு போகணும், நம்ம ஃபேமிலியோட போகணும், நம்ம வீட்டுக்காரர் நம்மளை கூட்டின்னு போவார் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். அதை அவரு நிறைவேற்றணுன்ற ஒரு இது கூட நான் சொல்லலை. பட் அதை பற்றி உக்காந்து பேசலாம், இதனாலதான் என்னால் கூட்டின்னு போக முடியல, இதனாலதான் என்னால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாருன்னா கூட அவங்க அதை புரிஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். கூட்டின்னு போயிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவளால் முடியும், ஆனால் பண்ணலை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. உங்களால் முடியும், ஆனால் நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க டோலர்களே அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்டாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இந்த வீடியோ வந்து எனக்கும் தான், நானும் ஒரு டோலன் தான், நானும் வந்து இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இதெல்லாம் நான் கரெக்டாக இருக்கிறேன், அதனால தான் நான் உங்களை வந்து கேள்வி கேட்குறேன், இந்த வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டோலரும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன வீடியோ வந்து இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இது ஒரு சின்ன வீடியோன்றதை கூட இது என்னோட ஒரு புலம்பல் வீடியோன்னு கூட வச்சுக்கலாமே. ஏதான் எனக்கு ஒரு தோணுன ஒரு விஷயத்த நான் பார்த்து சுற்றி முற்றி பார்த்ததுல வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயம், எனக்கு நடந்ததுன்னா என்னை சுற்றி நடந்த ஒரு விஷயம், என்னடா இது உண்மையிலே நம்ம இப்படிதான் இருக்கோமா டோலர்கள்லாம் நம்ம அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து யோசித்தேன். அதனாலதான் வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு வீடியோக்காக தான் வந்து இதை பற்றி நான் பேசுகிறேன். டோலிகளுக்கோசரம் பேசுகிறேன்ற மாதிரி கிடையாது. இது நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பேசல, இருக்கிற உண்மையை வந்து எதை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணாமல் இருக்கிறோம், அதை பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் வந்து பெருசாலாம் ஒன்றுமே இல்லை, சும்மா காலையில் ஒரு கப் காஃபி போட்டு போய் உங்களோட ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை உங்களோட பார்ட்னர்கிட்டயோ இல்லை உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் பாட்டிக்கிட்டேயோ கொடுத்து உக்காஞ்சி அவங்க கிட்ட பேச ஆரம்பிங்களேன். உங்களை மறந்து நீங்களே நிறையா பேசுவீங்க, அவங்களும் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ, வேற ஒன்றும் இல்லை. அதான் உங்கள் கூட இருக்கிற சக டோலிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான டைம் வந்து நீங்கள் ஒதுக்குங்க. நீங்கள் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கி கொடுத்துட்டா போதும், அவங்க சந்தோஷமா இருந்துருவாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்து அவங்க கூட இருந்து அவங்களுக்கான டைமை நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், அவங்க உங்ககிட்ட இருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க அதை விட ஹாப்பியாக இருப்பாங்க. எப்படின்னா நீங்கள் சம்பாரிச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தரதை விட அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. இது வந்து உண்மை. இது நான் வந்து எப்படின்னா இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கிறேன், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கள நான் பார்த்து இருந்திருக்கிறேன். அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து சும்மா சின்ன ஒரு ரேண்ட் வீடியோ மாதிரி நீங்கள் வச்சுக்கலாமே, நான் வந்து புலம்புற வீடியோ மாதிரி சிந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. ஸோ இது வந்து நான் வந்து எந்த ஒரு டோலர்களையும் நான் வந்து அட்டாக் பண்ணுன்ற மாதிரிலாம் நான் எதுவும் பேசலை. பொதுவாக எனக்கு தோணுச்சு, எனக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு, அதனால நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போடுறது தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்து கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ஒரு பயங்கரமான டாபிக் வந்து நம்ம கிறுக்கு கோமாளி பாட்காஸ்ட் சேனலில் வரப்போகுதுன்றது சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிறுக்கு கோமாளி சிஜிஆர். எங்களுக்கு ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்காஸ்ட் சேனல் இருக்குது, அதை போய் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல நம்ம கிறுக்கு கோமாளி சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கிறுக்கு கோமாளி சிஜிஆர். பட்டாமாமே.